தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. 2 பேருக்கும் சண்டை. அதிலே நீண்டதான பெருமாள் தேவர்களுக்கு உதவறதுக்காக வந்தார். அதில் என்னமோ விசித்திரமான வேலை, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்குமே சண்டை வந்துடுத்து. தன்னுடைய திரிசூலத்தை சிவபெருமாள் பெருமாள் பேரில் வீசினார். அது சக்கராயுதத்தில் போய் ஒட்டி கொண்டு அதுக்கே ஒரு அலங்காரமாட்டம் போய் நின்னுது. யாரோட சண்டை போட்டுருக்கீர்? நான் தான் திருமால் அப்படின்னு தன்னையே 3 பேராக பெருமாள் காட்சி கொடுத்தார். இதனால தான் மூவராகிய மூர்த்தியேன்னு திருமங்கி ஆழ்வார் இங்கே பாடுறார். தானே திருமால், தானே பிரம்மா, தானே ருத்ரன்னு ருத்ரனுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதை பார்த்துட்டு பெருமாள் தான் இப்படி எழுந்துள்ளிருக்கார் போல இருக்கு, தெரியாத பண்ணிட்டோன்னு சொல்ல இது ஒரு பக்க சரித்திரம். அதனால தான் இந்த பாசுரத்தில் மூவராகிய ஒருவனை மூவர குண்டு உமிழ்ந்தளந்தானே தேவர் தானவர் சென் நிறைஞ்ச தன் திருவையிந்திர புறத்து மேவு சோதியை வேல்வலவன் கலிகன்னி விரித்துரைத்த பாவு தண்டமிழ் பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே. பெரிய திருமொழியிலே 3ஆம் 10